ஒரு 18 செகண்ட் வீடியோ. வெறும் 18 செகண்ட். அது வைரல் ஆச்சு, லைக்ஸ் வந்துச்சு. ஆனா கடைசியில தீபக்னு ஒரு 42 வயசு மனுஷன் தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. இது ஒரு சூசைட் இல்ல, இது ஒரு சோஷியல் மர்டர். ஜான் 16 கேரளால ஒரு பஸ் கூட்டத்துல தெரியாம பட்டதுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சிம்ஜிதா முஸ்தபான்னு ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. முதல்ல இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆஸ் ஃபார் அஸ் வீடியோல பார்க்கும்போது எனக்கு எதுவும் அதுல தப்பான இன்டென்ஷன்ல பண்ண மாதிரி தெரியல. பட் நெவர்தலெஸ், இஃப் யூ ரியலி ஃபேஸ் அன் அபியூஸ், இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர்னா ஏன் போலீஸ்க்கு போகல, கண்டக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா எதுக்கு இன்டர்நெட்? தீபக் கத்துறாருன்னா தப்பு பண்ணல, நம்புங்கன்னு. ஆனா இந்த சோஷியல் மீடியா அவர் நம்பல. அவமானம் தாங்க முடியாம ஜான் 18 தீபக் உயிரை விடுறாரு. ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக ஒரு குடும்பமே இப்ப அனாதை. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அந்த பொண்ணு கிட்ட போன் இருக்கு, எடிட் பண்ண தெரியுது, ஆனா 100 டயல் பண்ண தெரியலையா? ஏன் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் எவிடன்ஸ் கேட்பாங்க? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் எவிடன்ஸ் கேட்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல டிராமா போதும். இந்த சோஷியல் கோட் எவ்வளவு டேஞ்சரஸ்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. என்சிஆர்பி டேட்டா எடுத்தபடி ரிஜிஸ்டர் ஆன ரேப் கேசஸ்ல 30% கேசஸ் ஃபால்ஸ் இல்லைனா சிவில் டிஸ்பியூட்னு கேசஸை போலீஸ் க்ளோஸ் பண்றாங்க. கர்நாடகா அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் இப்போ ஓப்பனா சொல்றாங்க குடும்ப சண்டையும் லவ் ஃபெயிலியரும் ரேப் கேசஸா மாறிடுச்சுன்னு. டெல்லியில 4.3% தான் கன்விக்ஷன் ரேட்டே அபியூசஸ் கேசஸ்க்கு. ஆனா இதோட எஃபெக்ட் அதுதான் ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. தீபக் செத்து போயிட்டாரு. ஆனா இங்க இன்னும் பெரிய நஷ்டம் யாருக்கு தெரியுமா? உண்மையா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. யோசிச்சு பாருங்க, த ரியல் விக்டிம்ஸ். இந்தியால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பெண்கள் உண்மையாவே செக்ஷுவல் அபியூஸ்ல கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க எல்லாரும் பயத்துல வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஆனா நீங்க லைக்ஸுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக இப்படி பொய் சொல்லி ஃபேக் வீடியோ எடுத்து போடும்போது, விளையாடும் போது நீங்க அந்த ரியல் விக்டிம்ஸ் மூஞ்சில காரி துப்புறீங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உண்மையாவே ரத்தமும் சதையுமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துனா இந்த சொசைட்டி என்ன நினைக்கும்? இது கூட ஃபேக் வீடியோவா இருக்குமோ? அவளும் தீபக் கேஸ் மாதிரி வியூஸ்க்காக தான் பண்றாளான்னு சந்தேகப்படுமா படாதா? யூ ஆர் கில்லிங் த credibility of every genuine survivor. The boy who cried wolf கதை தெரியும்ல, நீங்க தான் அந்த பாய். தீபக்கோட சாவு ஒரு பாடம். இந்தியால மேரிட் மென் சூசைட் ரேட் 3 times higher than the women. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு ஆண் அழுதா இந்த உலகம் கேட்காது. அவனுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற ஒவ்வொரு ஃபேக் வீடியோவும் ஒரு ஆணை மட்டும் கொள்றதில்ல, நீதிக்காக போராடுற ஒவ்வொரு பெண்ணையும் தான் சேர்த்து கொள்றது. ஸ்டாப் த மீடியா ட்ரையல், ஸ்டார்ட் த ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்.